நாம் யாவரும் சேர்ந்து ஒரு வசனங்களை வாசித்து தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். 128ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை ஒரு வாசிக்க. 128ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் எருசலேமின் வாழ்வு என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். மேலிருந்து கீழ் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று பயந்து நடக்கிற மனுஷனுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வரும்போது 5வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எருசலேமின் வாழ்வு என்று ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் நினைப்பது போல ஒரு தரித்திரத்தின் வாழ்க்கை அது நாம் பார்த்திருக்கிறோம், இல்லாமையின் வாழ்க்கை அது நாம் பார்த்திருக்கிறோம், இயலாமையின் வாழ்க்கை அதையும் நாம் பார்த்திருக்கிறோம், வியாதிகள், பலவீனம், போராட்டம், கண்ணீர், இப்படிப்பட்ட வாழ்க்கையை தாராளம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான வழி, ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் எருசலேமின் வாழ்வு. ஹல்லேலூயா. எருசலேம் என்றால் அது கர்த்தருடைய நகரம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே அது மகாராஜாவின் நகரம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த இடம், ஸ்தோத்திரம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த இடம் இதுதான் நமக்கு எருசலேம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எருசலேம் இருந்தது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எருசலேம் எதுதான்? இப்போ நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த சபை. இந்த சபை கர்த்தருடைய மகாராஜாவுடைய நகரம், அவர் வாசம் பண்ணுகிற வீடு என்று ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொல்லி தருகிறார். இங்கிருந்து ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எருசலேமின் வாழ்வு. நாம் வேத புத்தகத்தை திருப்பி வாசிக்கும் போது 36வது சங்கீதத்திலே தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதனுடைய 8வது வசனம், 36வது சங்கீதம் 8வது வசனத்திலே, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று அங்கே தாவீது அழகாய் சொல்லுகிறார். ஆலயத்தில் திருப்தியான ஒரு வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா. என்ன வாழ்க்கை உண்டு? திருப்தியான ஒரு வாழ்க்கை உண்டு. எருசலேமின் வாழ்வு என்று சொன்னாலே அது திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஆனால் யோபுவின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் ஒரு துன்மார்க்கன் இப்படி சொல்லுகிறான் என்று யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 21:15, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு புரோஜனம் என்ன என்று துன்மார்க்கன் சொல்லுகிறார் என்று யோபு சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய வாழ்வு அவன் நினைப்பது போல நடக்கிறார், அவன் நினைப்பது போல அவன் வாழ்கிறான், அவன் விரும்பின காரியங்கள் எல்லாம் நடந்தேறுகிறது என்று ஆசாப் 73வது சங்கீதத்திலே சொல்லுகிறார். அந்த துன்மார்க்கனுடைய வாழ்வை நான் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று சற்று கவனித்து பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல் வந்தது. ஆனால் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் தியானித்து பார்த்தேன். அவனுடைய முடிவை குறித்து அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் துன்மார்க்கன் இப்படி சொல்லுவானா, நீ எதுக்கு கர்த்தரை தேடி போற? எதுக்கு அந்த ஆராதனை? எதுக்கு இந்த தெய்வம்? எதுக்கு இந்த பைபிளை தூக்கிட்டு போற? எதுக்கு இந்த சோத்திரம்? எதுக்கு இந்த முழங்கால்? எதுக்கு இந்த உபவாசம் என்றெல்லாம் கேட்பான. அவனை நோக்கி ஜெபிப்பதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? நாங்கள் என்ன ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பார்த்தோம், நாங்கள் என்ன ஆலயத்துக்கு போய் ஆசீர்வாதத்தை பார்த்தோம், எங்கள் பிள்ளைகள் நல்லா இல்லையா? எங்கள் குடும்பங்கள் மேன்மை அடையலையா? நாங்கள் ஜெபிச்சா இவ்வளவு மேன்மைகளை அடைந்தோம், சொத்துக்களை வாங்கினோம், வீடுகளை கட்டினோம் என்று துன்மார்க்கன் சொல்லுவான் என்று யோபு இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் இது அல்ல நம்முடைய ஜீவியம், துன்மார்க்கனை போல அல்ல நம்முடைய ஜீவியம். நமக்கு ஒரு எருசலேமின் வாழ்வை இந்த ஆலயத்திலே என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எருசலேம் தேவாலயம் கட்டி முடித்த போது சாலமோன் கர்த்தரை நோக்கி ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்தார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களில் நாம் வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு என்ற ஒரு ஆலயத்தை கட்டி முடித்த போது இந்த 7ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெப விண்ணப்பத்தை இந்த சாலமோன் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏறெடுத்த, ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நீர் சொன்னது போல நான் கட்டி முடித்து விட்டேன். இனி இந்த ஆலயத்துக்குள்ள எப்படிப்பட்ட மனுஷர்கள் வந்தாலும்,
எப்படிப்பட்ட பலவீனர்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பாவியான மனுஷன் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து, எப்படிப்பட்ட வழிபோக்கன் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணினாலும், இங்கே ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்களும் செவிகளும் திறந்தவைகளாய் இருக்க வேண்டும் என்று ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். அதற்கு 7ஆம் அதிகாரத்தில் என் ஆண்டவர் தெளிவான ஒரு பதில் கொடுத்தார். 15ஆம் வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவர்களா இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ எருசலேமிலே ஒரு வாழ்க்கை உண்டு. இங்கே ஜெபங்கள் கேட்கப்படும். இங்கே ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். இங்கே கூடி வந்திருக்கிற ஆராதனைகள் வெறுமை என்றல்ல, நாம் வடிக்கிற கண்ணீர்கள் வெறுமை என்றல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடுகிற நேரங்கள் வெறுமையாய் போவதில்லை. இங்கே ஒரு வாழ்க்கை உண்டு, இங்கே ஒரு சம்பூரணம் உண்டு. அதன் முதல் படிதான் இங்கே வந்து எப்படிப்பட்ட மனுஷர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில ஜெபித்தாலும் அவருடைய ஜெபங்களை கேட்பதற்கு கர்த்தருடைய கண்களும் செவிகளும் திறந்தவைகளாகவே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆலயத்தில் இருக்கிற ஒரு சம்பூரண திருப்தி ஒரு தேவ பிள்ளை அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். ஆலயத்தில் உள்ள சம்பூரண திருப்தி, அது முதலாவது ஜெபம் கேட்கப்படணும். கர்த்தரை நோக்கி ஜெபித்த தெய்வ பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொண்ட பகுதிகளை நாம் வேத புத்தகத்தில் தாராளம் பார்க்க முடியும். யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்திலே 32ஆம் அதிகாரம் வரையிலையும் அதனுடைய கடைசி பகுதி வரையிலையும் ஜெபிக்கல. ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷ காலம் மறந்து போனான். ஜெபிப்பதற்கு மறந்து போனான், பலியிடுவதற்கு மறந்து போனான். ஆனால் தனக்கு ஒரு நெருக்கம், தனக்கு ஒரு பயம், தனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது 32ஆம் அதிகாரத்தில் எல்லா காரியங்களையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கடைசியாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு இரவு முழுவதும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் அந்த 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், 18வது வசனத்தை வாசிக்கும் போது, இது உம்முடைய அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பிள்ளைகளும் பின்னே வருகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் முன்னே அனுப்புகிறான் இந்த யாக்கோபு. எல்லாவற்றையும் முன்னே அனுப்புவான். ஆனா இந்த யாக்கோபு மாத்திரம் சொல்லுவான், நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வருகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஜெபிக்காத ஒரு மனுஷன் முன்னேற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவனுக்கு முன்னேறி போறதுக்கு பயங்கர பயம். சோதர முன்னேறி போக முடியலை. முன்னான போனா மரண பயம், செத்துருவனோ கொன்னுருவானோ ஒரு பயம். ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ராத்திரி ஜெபிக்கிறான் பாருங்க. கர்த்தர் தொடுகிறார். அதனுடைய 33ஆம் அதிகாரம் நீங்கள் அதனுடைய ஸ்தோத்திரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, எல்லாரையும் பின்னாடி விட்டுட்டு நான் முன்னாடி போகிறேன் என்று சொல்லுகிறார். 3வது வசனம், தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு முன்னேற்ற பாதையை என் ஆண்டவர் கொடுப்பார். எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ அவனுக்கு முன்னேற்ற பாதையை என் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அது எங்க நடக்கும்? இந்த ஆலயத்தில் தானே நடக்கும். இங்க ஆலயத்தில் வந்து எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு ஜெபத்தை கேட்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அந்த ஜெபத்தை பலனாக அவனை முன்னேற்ற பாதையிலே என் ஆண்டவர் நடத்துவார். அதை தாவீது நன்றாய் அறிந்த ஒரு மனிதன் தான் தாவீது. அதனால்தான் சொல்லுவார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னாலே எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்குது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னாலே எனக்கு எப்படி இருக்குது? மன மகிழ்ச்சியா இருக்கு. 69ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, உம்முடைய வீட்டை குறித்ததான வைராக்கியம் என்னை நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு மேல ஒரு வாஞ்சை, எந்த ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆலயத்துக்கு மேல ஒரு வாஞ்சை இருக்கிறதோ, எருசலேமுக்கு மேல ஒரு வாஞ்சை இருக்கிறதோ, எருசலேமில் வந்து ஜெபிக்கணும்னு ஒரு தாகம் இருக்கிறதோ, அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஜெபங்கள் கேட்கப்படும். நம்முடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது ஜெபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா. இது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். 2வது, ஆலயத்துக்கு வருகிற தெய்வ பிள்ளைகளுக்கு, எருசலேமில் வருகிற தெய்வ பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகும். என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். பலனற்று போரி இருப்பதல்ல. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு எருசலேமில் எந்த தெய்வ பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா.
ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், எப்பா நீங்க இப்போ பலனற்று இருக்கிறீங்க, நீங்க எருசலேமை விட்டு ஒரு இடம் போகக்கூடாது. இதுவரைக்கும் நான் உங்க கூட இருந்தேன், ஆனா நீங்க இனி பரிசுத்த ஆவியுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்தை விட்டு போகணும். அல்லேலூயா. அல்லது நீங்க தோற்று போய் விடுவீர்கள், அல்லது நீங்க நிற்க நிலை இல்லாமல் போவீர்கள். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கிறேன், ஆனா வெளியும் போகும்போது நான் தைரியமற்றவனா இருக்கிறேன், ஒரு நிலைவரமான ஆவி எனக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொல்றார், சீசர்களை பார்த்து சொல்ல, நீங்க இங்கேயே இருங்க, எருசலேமில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பலனடைந்து போங்க, எந்த இடத்திலையும் நிற்க திராணி உள்ளவர்களாய் உங்களை மாற்றும். அல்லேலூயா. அது வரைக்கும் பயந்து 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 இருந்த ஒரு பேதுரு இப்போ எழும்பி நின்று பிரசங்கம் பண்றார், நீங்க தான் அவரை கொன்னீங்கன்னு நாங்க சாட்சிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. தைரியம் வேணுமா, பலன் வேணுமா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் என் ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது வசனம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வசனம் கிடைக்கும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எருசலேமுக்கு ஜனங்கள் போகிறார்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆனாலும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அல்லேலூயா. எருசலேமில் அடுத்து கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் வசனம். எருசலேமில் வசனம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எருசலேமில் கிடைக்கிற வசனத்தை எந்த ஒரு தெய்வ பிள்ளை மனமகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டு, இது மனுஷ வசனம் அல்ல, மெய்யாகவே இது தெய்வத்தினுடைய வசனம் என்று ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு தெய்வத்தினுடைய பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சகோதரன் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அதை அழகாய் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஆகையால் நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 2 அதனுடைய 13, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அது மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. அது மெய்யாகவே தேவத்தினுடைய வசனம்தான், அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத் தருகிறார். ஸ்தோத்திரம். எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஆண்டவருடைய வசனம் புறப்பட்டு வரும்போது அது எந்த மனுஷன் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறானோ, இது மனுஷ வசனம் அல்ல, இது தெய்வத்தினுடைய வசனம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அது அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது என்று சொல்லுகிறார். விசுவாசியாதவர்களுக்கோ அது எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனம் அங்கே கிடைக்கும். ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்தோத்திரம். ஏசாயா சங்கீதங்களின் புஸ்தகம் 122ஆம் சங்கீதத்திலே எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது இசை வினைப்பாய் கட்டப்பட்டிருக்கிறது. 122ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இசை வினைப்பான நகரம். ஸ்தோத்திரம். இங்க இசை வினைப்பு என்று சொன்னாலே எருசலேம் என்றால் அன்பு, ஐக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பும் ஐக்கியமும் பிரிவினை இல்லாத சேர்ந்து ஒரு மனதோடு கிரியை செய்கிற ஒரு இடம், இசைவினைப்பாய் கட்டப்பட்ட ஒரு இடம்தான் இந்த எருசலேம் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த எருசலேமுக்குள்ள வரும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சார் கர்த்தர் நல்லவர். எருசலேமில் உண்டாகிற நன்மையை கொஞ்சம் ஒரு 3-4 நான் உங்களுக்கு சொல்லித்தேன். ஆனால் எருசலேமில் வந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யோபுடைய வாழ்க்கையில துன்மார்க்கன் சொன்னது போல சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நம்முடைய ஜீவியத்தில் வருகிறது. சர்வ வல்லவரை நோக்கி சேவிப்பதனால் என்ன பிரயோஜனம்? அவரை நோக்கி அவர் யார்? அவரை நோக்கி ஜெபிப்பதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற துன்மார்க்கனுடைய கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி வருகிறது. ஜோமணி என்ன கண்டேன், ஆலயத்துக்கு போய் என்ன கண்டேன், ஆராதிச்சு என்ன கண்டேன்,
ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில சுகமும் இல்லை சௌக்கியமும் இல்லை, என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கப்படவில்லையே என்று அங்கலாய்ப்பு வருகிறது. இதை தாவீது 3 இடங்களிலே அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலே சொல்லுகிறார். 35வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 13வது வசனம், 35ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனம். அவர்கள் வியாதியா இருந்தபோது உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினே, என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்தது என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், ஆலயத்தின் மேல் வாஞ்சை உள்ள ஒரு மனுஷன், இரவும் பகலும் கர்த்தருடைய வாசற்படியில் காத்திருப்பதே எனக்கு நலம் என்று சொன்ன ஒரு மனுஷன் சொல்லுகிறார், நான் உபவாசித்து அழுதேன், அந்த ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்தது என்று சொல்லுகிறார். எருசலேமிலே அநேக நேரங்கள் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் மடியிலே திரும்ப வருகிறது. அவர் மறுபடியும் அவர் தாவீது சொல்லுகிறார், 69ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அது எனக்கு நிந்தையாய் முடிந்தது என்று சொல்லுகிறார். அநேக உபவாச ஜெபங்கள் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு பதிலாய் அது அவனுக்கு நிந்தையை தான் கொண்டு வருகிறது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நிந்தையை கொண்டு வருகிறது, குடும்ப உறவுகள் மத்தியிலே நிந்தையை கொண்டு வருகிறது என்று தாவீது அழகாய் சொல்லுகிறார். அத்தோடு அவர் நிறுத்தவில்லை. 109ஆம் சங்கீதத்திலே அவர் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 109ஆம் சங்கீதம் 24வது வசனம், உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜெபித்து 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 என் கண்கள் இருளடைந்து போனது, ஜெபித்து ஜெபித்து என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைந்து போனது, ஜெபித்து ஜெபித்து என் மாம்சம் புஷ்டியற்று போனதே தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். அப்படியானால் எருசலேமின் வாழ்வை காண வேண்டிய நாம் அநேக நேரங்களில் ஜெபங்கள் கேட்கப்பட்டு கர்த்தருடைய சம்பூரண திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் ஏன் இப்படிப்பட்ட புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை அதை அறிந்து கொண்டு போனால் இனி ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் ஒரு உபவாச ஜெபத்தை எஸ்ரா அகாவா நதியண்டத்திலே ஸ்தோத்திரம் ஜெபத்தை கூறும்போது அவர் முதலாவது விண்ணப்பமாக ஜெபத்துக்கு வைக்கிறார். முதலாவது எங்களை தாழ்த்துவதற்கு என்று சொல்லுகிறார். எஸ்ராவின் புஸ்தகம் அவனுடைய ஸ்தோத்திரம் எஸ்ரா 8:21, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு உபவாசம் ஒரு ஜெபம் கூறும்போது என் தெய்வம் விரும்புகிற காரியம் என்ன? எருசலேமில் ஒரு ஜெபம் வரும்போது எருசலேமில் ஒரு ஆசரிப்பை கூறுங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணும், நீங்க எல்லாரும் சபை கூடி வந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்காரணும் அப்படின்னு யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்றார். நான் மாம்சமான யாவர் மேலும் அப்போ உங்களுக்கு ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ எருசலேமிலே ஒரு உபவாச ஜெபத்தை கூறும்போது அங்கே நடக்க வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த எஸ்ரா இந்த ஜெபத்தை கூறும்போது எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் உபவாசத்தை சொல்லிட்டார். ஆனா பார்த்தா ஆசாரியர்கள் லேவியர்களை காணல. ஸ்தோத்திரம். லேவியர்களை காணல. நீங்கள் வேத புத்தகத்தை அதே எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது இவர்களை நான் அகாவாக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன், அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம், நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்க காணல அப்படி சொல்றார். அல்லேலூயா. உபவாச ஜெபத்துல யார் வரலையா? லேவியர். ஆண்டவருடைய பணிவிடையை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய பணிவிடைக்கு அடுத்த காரியத்தை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவ பிள்ளைகள் அநேகரை அங்கு காணவில்லை. அல்லேலூயா. முதலாவது ஒரு ஜெபத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஸ்தோத்திரம், வராத ஜனங்களை வராத குடும்பத்தை ஸ்தோத்திரம் முதலாவது ஜெபத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் முதல் ஸ்டெப். அல்லேலூயா. ஜெபத்துக்கு எந்த ஒரு தெய்வ பிள்ளை முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இவர் சொல்றாரு பாருங்க, உடனே அனுப்புறார், 10-20 பேர் அனுப்புறார், நீ போ பாளையத்துக்குள்ள போ, யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்கன்னு பாருங்கன்னு பார்த்தா 200 பேரை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 200 பேர் ஜெபத்துக்கு முடக்கம், ஜெபத்துக்கு வரல. ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு வரல, ஜெபத்துக்கு வராம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம்
தான் ஒரு உபவாச ஜபத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது முதலாவது ஜபம் என்ன ஜபம்? என்னை தாழ்த்துவதற்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், என் ஜபங்கள் பரலோக ராஜ்யத்தில் போய் எட்ட வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய முதல் ஜபம் ஸ்தோத்திரம், என்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாழ்த்தாத எந்த ஜபத்தையும் என் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். முதலாவது என்னை தாழ்த்தணும். நீங்க இந்த சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு நீங்க 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, அங்க அவர் 7ஆம் அதிகாரத்திலையும் 6ஆம் அதிகாரத்தில் ஜெப விண்ணப்பத்தை பண்றாரு. 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுத்துட்டு ஒரு வார்த்தையை அங்க சொல்றாரு பாருங்க. சோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீ உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறேன். நீ எனக்கு கற்பித்தபடியெல்லாம், உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்வாயானால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். சோதரர், இவ்வளவு நாள் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் ஆலயத்தை கட்டி முடித்த ஒரு சாலமோன் தான். கர்த்தரது ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சாலமோன் தான். சோதரம், ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி ஆலயத்தை அழகாய் பார்த்து பார்த்து கட்டின ஒரு மனுஷன். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடக்கலைனா, சோதரம் என் கட்டளைகளை கை கொண்டு நடக்கலைனா அப்படி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறாருன்னா, சோதரம் ஜெபம் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த ஜெபத்துல தாழ்மை இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் நல்லா தான் இருக்கு, ஆனா தாழ்மை இல்லை. இந்த சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு அந்த ஜெப விண்ணப்பத்தை வைக்கும்போது எப்படி ஜெபித்தா தெரியுமா? அதனுடைய 6ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு சொல்லித்தார். 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானங்களும் உம்மை கொள்ளாதே. அடுத்து சொல்றார், நான் கட்டின இந்த ஆலயம் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. யாரு கட்டின ஆலயமா? நான் கட்டின இந்த ஆலயம். அவர் அதோடு நிறுத்தல பாருங்க, மறுபடியும் சொல்றார் 33ஆம் வசனத்திலே, உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயம். மறுபடியும் சொல்றார், நான் கட்டின இந்த ஆலயம். அதோடு நிறுத்தல, மறுபடியும் சொல்ற 34ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்றார், நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயம். அல்லேலூயா. அதோடு நிறுத்தல, மறுபடியும் ஜெபிக்கிறார். 38வது வசனத்துல கீழ்ப்பகுதி சொல்ல, உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின ஆலயம். ஜபத்துல எல்லாம் நான் 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 நான். அல்லேலூயா. சோதரன், கிருபை தந்தது ஆண்டவர்னு தெரியல, கட்டுவதற்கு பலன் தந்தது ஆண்டவர்னு தெரியல, கட்டுவதற்கு இரக்கம் வச்சது ஆண்டவர்னு தெரியல, மனுஷர் கண்களில் தயவு உண்டாக்குனது ஆண்டவர்னு சொல்ல தெரியல. ஸ்தோத்திரம். நான் கட்டின இந்த ஆலயத்துல நீர் வந்து வாசம் பண்ணணும்னு செபிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த இப்படி நான் அப்படின்னு வரும்போதெல்லாம் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தையை கூட யூஸ் பண்ணுவார் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 23வது வசனம், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். நான் சொல்லும் போதே அடுத்த வார்த்தை யூஸ் பண்றாரு, புத்தியினராய் பேசுகிறேன். அல்லேலூயா. சோதரம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கரெக்டா தெரியுது, நான் என்கிற வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போதெல்லாம் நான் புத்தியினன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சேர்த்து கொடுக்கிறார், நான் புத்தியினரா பேசுறேன். சோதரம். நான் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லைப்பா. அதனால அவர் சொல்லுவார், சிலுவையை சும்மா சுமக்கல, நானும் என்னுடைய ஆசைகளையும் அதனுடைய இச்சைகளையும் சொல்வார். முதலாவது நான் அதை கொண்டு சிலுவையில் அறைவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஜெபம் ஏறெடுக்கும் போது நான் என்கிற வார்த்தையை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு எல்லாம் இயேசுவேன்னு சொன்னா அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. முதலாவது நம்மை தாழ்த்துகிற ஒரு ஜெபம். இரண்டாவது, இந்த ஜெபங்கள் ஏன் கேட்கப்படாமல் போனது? ஸ்தோத்திரம். சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். ஏன் ஜெபங்கள், எருசலேம் தேவாலயத்தில் உள்ள ஜெபங்கள் கேட்கப்படாமல் போனது பார்த்தா, நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் இல்ல 13:6, இதெல்லாம் நடக்கும்போது
நான் எருசலேமில் இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளை, நல்லா கவனிங்க. நமக்கு வந்திருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள், கடன் பாரங்கள், வியாதிகள், தொல்லைகள், குடும்ப பிரிவினைகள், சண்டைகள், இழப்புகள், இதெல்லாம் நடக்கும்போது நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சிந்திச்சு பாருங்க. அன்றைக்கு நாம் எருசலேமிலே உண்டா? எருசலேம் ஜீவியத்தில் நம்ம உண்டா? நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போது நம்ம எருசலேமிலே உண்டா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எருசலேமில் இருந்தாலும் இஸ்ரவேலின் ஸ்தோத்திரம், எலியா தீர்க்கதரிசி 3-4 இடங்களுக்கு புறப்பட்டு போகிறார் கடைசி பிரயாணமாய். அதை எலியா புறப்பட்டு போகும்போது எலிசா பின்னாடியே அவரோடு பின்பற்றி போகிறார். ஸ்தோத்திரம். கில்காலில் இருந்து நேர பெத்தேலுக்கும், பெத்தேலிருந்து எரிகோவுக்கு, எரியோண்டு யோர்தானுக்கும் போகிறார். இந்த போகிற இடத்தில் எல்லாம் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டங்கள் அங்கே இருந்தது. நல்லா கவனிங்க. ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் அங்கே இருந்தது. அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் சொல்றாங்க இந்த எலிசாவை பார்த்து, நீ போற பின்பற்றி போ, அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், செத்து போவார், உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும், நீ பேசாம இருந்து 4 இடத்துக்கும் பின்பற்றி போறார். ஸ்தோத்திரம். 4 இடத்துலையும் பரியாசம் தான் பண்ணுவதற்கு இந்த புத்திரர்கள் இருந்தார்களே தவிர கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கோ, வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ, கிருபையை பெற்றுக்கொள்வதற்கோ, அதுபோல வல்லமையாய் ஊழியம் செய்யணும், நம்மளும் வல்லமையாய் பயன்படணுங்கிற ஆசையோ இவங்களுக்கு இல்லை. சோதரன் பேரு தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், ஆனால் பரியாசம் பண்ணுவதற்கு தான் இருந்தார்கள். ஆனால் இவங்களுடைய முடிவு என்னவாச்சு தெரியுமா? இவர் அந்த இரட்டத்தனையான வல்லமையை பெற்று யோர்தானை பிரித்து இந்த பக்கம் வந்தப்போ 4ஆம் அதிகாரத்தில் ஒருத்தி வாரா, ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருத்தனுக்கு மனைவியா இருந்த ஒருத்தி வாரா. என்ன ஆச்சா? அவ சொல்றா, என் புருஷன் தீர்க்கதரிசியா இருந்தான், அவன் கர்த்தருக்கு பயப்பட்டு நடந்தான், ஆனால் கடன் பட்டு போனான் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இப்ப என்ன ஆயிட்டாங்க? கடன் பட்டு போனான். ஏன் கடன் வந்தது? வேத புத்தகம் என்ன சொல்லுது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். இது பிரமாணம், ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். 128ஆம் சங்கத்திலே ஆண்டவர் சொல்லும் போது கூட, அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் போது கூட அப்படித்தான் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் அதுதான். நம்முடைய கையின் பிரயாசத்தை நாமளே சாப்பிடுவோம். மீதியானவர்கள் அதை கொள்ளை கொண்டு போறது இல்லை. உன்னுடைய ஆகாரத்தை நான் வேற ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி இருக்கும்போது கடன்பட்டு போவதற்கு காரணம் என்ன? எருசலேமில் அப்போ நான் இல்லை. அல்லேலூயா. அதுதான் ஒன்று. ஒரு பொருள் வாங்கும் போது, ஒரு காரியங்கள் செய்யும் போது, ஒரு வீடு கட்டும் போது நம்முடைய நடைகள், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய கேள்வி, நம்முடைய ஜெபம் எருசலேமில் உண்டா? இல்லை. என்னுடைய சிந்தை தோன்றினபடியெல்லாம் போறோம், ஆட்கள் சொல்லுகிறபடியெல்லாம் போறோம், யார் ஆலோசனை தருகிறோம் அந்த ஆலோசனைப்படியெல்லாம் நடக்கிறோம். நான் எருசலேமில் இல்லை, கட்டி முடிக்கிறது வரையில எருசலேமில் இல்லை, கட்டி முடித்து கடல்ல சிக்கி கொள்ளும் போது தான் எருசலேமுக்கு வந்து வருகிறோம். அல்லேலூயா. இங்க நெகேமியா சொல்றார், எருசலேமில் நான் இல்லை. என்ன நடந்தது? எருசலேமில் இல்லாதப்போ எருசலேமில் என்ன நடந்தது? நீங்கள் மேலே வேத புத்தகத்தை திருப்பி வாசித்தால், அதே நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம், அல்லது 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாக எலியாசி தொபியாவோட சம்பந்தம் கலந்தான். அல்லேலூயா. இங்க பாருங்க. நான் சொல்லித்தரேன், டைம் இல்லை, முடிஞ்சு டக்குன்னு சொல்லித்தார். எருசலேமில் எந்த ஒரு மனுஷன், எருசலேமில் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் எருசலேமில் இல்லாமல் போறானோ, அப்பொழுது சபைக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் சத்துருவான ஒரு மனுஷன் உள்ளே வந்துருவான். தொபியா இன்னைக்கு உயிரோட இல்லை, ஆனா தொபியாவுடைய ஆவி இன்றைக்கும் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. சம்பலாத்து தொபியாவுடைய ஆவி சபைகளுக்குள்ள வந்துடும். சம்பலாத்து தொபியாவுடைய ஆவி நம்முடைய குடும்பத்துக்குள்ள வந்துடும். சம்பலாத்து தொபியாவுடைய ஆவி நம்ம இருதயத்துக்குள்ள வந்துடும். அதனாலதான் ஸ்தோத்திரம், உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை இப்பதான்ப்பா பூவும் பிஞ்சுமா இருக்கு, இப்பதான் கனி கொடுக்க போகுது, நீ இப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கிற, உனக்குள்ள இருக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு பிடிச்சிரு, அப்பதான் நீ ஆவிக்குரிய காலத்தில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நீ கனி கொடுக்கிற ஜீவியம் செய்ய முடியும், கர்த்தருக்கு புரோஜனம் உள்ள பாத்திரமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திரம். ஏன் இந்த நரி பிடிக்கணும்? ஏன் இந்த நரியை கண்டுபிடிக்கணும்? எப்ப நம்ம ஆலயத்துக்குள்ள இல்லைன்னா ஸ்தோத்திரம், சம்பலாத்தும் தொபியாவும் உள்ள வந்துருவான். இது யார் நரி? நீங்க வேத புத்தகத்தை திருப்பி வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை கேட்டபோது இந்த சம்பலாத்துக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு, கட்டிடுவானோ, அவன் கட்டி முடிச்சிருவானோ, இவன் வாழ்க்கை நல்லாயிருமோ, மண்மேடுகள் எல்லாம் சரியாக்கப்பட்டுருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து தொபியாவோடு ஆலோசனை பண்ணும்போது அவன் சொல்றான், எப்ப அவன் கட்டுனா கட்டட்டும், அவன் ஆலயத்தை வேணா எப்படி வேணாலும் கட்டட்டும், அவன் முழங்கால எப்படி வேணாலும் போடட்டும், அவன் எத்தனை
நாள் ஜெபம் வேணாலும் போடட்டும், அவன் எப்படி வேணாலும் இயேசுவேன்னு கூப்பிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் கேட்குறான், என்னப்பா ஏன் இப்படி சொல்ற, ஏன் இப்படி சொல்ற, அவன் கட்டிடுவானே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், அதெல்லாம் முடியாது, அவனுக்கு மேல ஒரு நரிய ஏறி போக பண்ணுவேன், அவன் அலங்கத்துக்கு மேல ஒரு நரிய ஏறி விட்டா போதும், எல்லாம் உடைஞ்சிரும் அப்படி சொல்றேன். அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தரம் என்ன. அவனுடைய வாழ்க்கையில ஒரு நரி போதும் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மொத்தம் தகர்ப்பதற்கு. அதனால உன்னத பாட்டில் சொல்லும்போது கரெக்டா சொல்றார், நீ கண்டுபிடிக்கணும், உனக்குள்ள கிரியை செய்கிற குழி நரிகளையும் சிறுநரிகளையும் பிடிக்கலைன்னா நீ இன்னைக்கு இருக்கிற பூவும் பிஞ்சும் கனி கொடுக்க முடியாது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு தெளிவாய் சொல்லுகிறார். இப்ப எருசலேமில் இல்ல, இந்த ஆவி உள்ள வந்துட்டு, எங்க வந்துட்டு, ஆலயத்துக்குள்ள வந்துட்டு, ஆலயத்துக்குள்ள வந்து சும்மா இருக்கல, ஆலயத்தினுடைய பணிவிடைகள் பொருட்கள் இருந்த அந்த அறைக்குள்ள அந்த பணிவிடை பொருட்களை எல்லாம் தூக்கி வெளியே தள்ளிட்டு, குத்து விளக்குகள், சாம்பிராணிகள், அதனுடைய பணிவிடை கரண்டிகள், ஸ்தோத்திரம், முற்கூர் ஆயுதங்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே தள்ளிட்டு, இப்ப அந்த அறைக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு ஒரு அறையை ரெடி பண்ணி இப்ப சம்பள தோபியாவை கொண்டு உள்ள வச்சுட்டான். அல்லேலூயா. தோபியாவை கொண்டு உள்ள வச்சுட்டான். யாரு? ஆலயத்தினுடைய விசாரிப்புக்காரனா இருந்தவர். ஸ்தோத்திரம். 2 வருஷ காலம் இந்த நெகேமியா ஆலயத்தில் இல்லை, எருசலேமில் இல்லை. எப்போ ஒரு தெய்வ பிள்ளை எருசலேமில் இல்லாம தவறி போறீங்களோ உங்க வீட்டுக்குள்ள குடி இருந்துடுவான் இந்த தொபியாவினுடைய ஆவி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் கலகம் பண்ணுவான். தொபியாவுடைய ஆவி ஒன்று சொல்லட்டா, அவன் என்ன செய்வான் தெரியுமா? நீங்க உங்களுக்கு தெரிந்ததுதான். நெகேமியாவின் புஸ்தகத்தில், எஸ்ராவின் புஸ்தகத்தில் எல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அலங்கத்தை கட்டும் போது உடனே பிராது கொடுப்பான். கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஆவி. என்ன ஆவி சொல்லுங்க? பெட்டிஷன் கொடுக்குற ஆவி. எப்ப பாரு பெட்டிஷன், எப்ப பாரு கம்ப்ளைண்டா கொடுக்குறானா தொபியா அவனுடைய ஆவி. அவன் தான் அவன் செய்வான். நான் இப்படி ஒரு மனு எழுதினேன், அவனுக்கு மனு எழுதினேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது தொபியாவினுடைய ஆவி. அப்ப எருசலேமில் இருக்க வேண்டிய தெய்வ பிள்ளைகள் எருசலேமில் இருந்து தான் ஆகணும். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தேடிட்டு புரோஜனம் இல்லை, ஜெபம் கேட்கப்படலன்னு புரோஜனம் இல்லை. சோதரம். நான் 2 வருஷ காலம் இல்லை, அவன் உள்ள வந்துட்டான். இப்போ வந்து சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம் போட்டிருக்கு. எல்லாத்தையும் அடிச்சு வெளியே தள்ளி மறுபடியும் ஆலய பணிவிடை பொருட்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு ஒரு ஆலயத்தை கட்டுகிற ஒரு ஆராதனை செய்யும் போது என் ஆண்டவர் மறுபடியும் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. சரி, அதங்க போகட்டும். 3வது, ஏன் ஆலயத்தில் எருசலேமில் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் இன்னைக்கு அந்த ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால நம்ம திருப்தியாக முடியலை? 3வது ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் நம்ம வாசித்தோமே, கர்த்தருடைய வசனம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனங்கள் புறப்பட்டு வரும். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வரும். இந்த வசனத்தை கேட்பதற்கு, ஆலோசனையை கேட்பதற்கு மனம் இல்லாமல் போடபடினாலே அவனுடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு அருவருப்பாய் மாறினது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் வசனத்தை பகைக்கிறானோ அவனுடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற வசனங்கள் கேட்கணும். இங்கிருந்து வசனங்கள் புறப்பட்டு வரும். அந்த வசனங்கள் உங்க வேத புத்தகத்தில் இருக்கா? இது கர்த்தருடைய வார்த்தை தானே ஆராய்ந்து பார்த்து இது கர்த்தருடைய வசனம் தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாங்கள் பட்ட உபத்திரவத்தை நீங்க கொஞ்சம் அறியணும். ஆசியாவில் நடந்த எங்களுக்கு ஒரு துன்பம் நடந்தது, அதை நீங்க கொஞ்சம் அறியணும். சோதரம். என்ன நடந்தது? இவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், கர்த்தருடைய வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரர். இவரை சிறையிருப்பை பிடித்து ஒரு படகுல ஏற்றி கொண்டு போகும்போது இவர் அந்த படகின் எஜமானுக்கும் மாலுமிக்கும் வேலைக்காரனுக்கும் எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை சொல்றார். எப்பா, இப்ப நம்ம இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், இப்ப இந்த புறப்பாடுதல் நமக்கு வேண்டாம், இப்ப இந்த காரியம், நம்ம இந்த கடல் யாத்திரை இப்ப நமக்கு நல்லது அல்ல என்று ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். ஆனால் சோதரம், அவன் மாலுமிகளை நம்பினான், இவனுடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவாக சொல்லித்தாரேன். இவன் என்ன பண்ணினான்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் அதனுடைய 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 9வது வசனம். வெகு காலம் சென்ற பின்பு உபவாச நாளும் கழிந்து போனபடியினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது அது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நமக்கும் ஜீவனுக்கும் வருத்தமும் சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். அல்லேலூயா.
சில காரியங்களை ஊழியக்காரர் எச்சரிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கும் போது அவனுக்கு அது செவி கொடுக்க மனசு இல்லை. ஆனா என்ன மனசு இருந்து தெரியுமா? இந்த ஊழியக்காரனை நல்லா பராமரிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் வந்தா பராமரிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. ஊழியக்காரர் தங்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கணுமே, அதை சரிப்படுத்த வேண்டிய எண்ணம் இருந்தது. நல்ல ஆகாரம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. ஸ்தோத்திரம். அவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு நல்ல எண்ணம், படுக்க வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம், ஆகாரத்துக்கு திட்டம் பண்ணினான், அவன் நல்லா விசாரிச்சான், அன்பா நடத்தினான், எல்லாம் செஞ்சான். ஆனா அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மனசு இல்லை. அல்லேலூயா. நம்மள மாதிரி தான். ஆலயத்துக்கு நீ செய்யணுமா, நான் செய்கிறேன். கட்டுமான பணியா நீங்களும் செய்யணுமா, செய்கிறேன். கன்வென்ஷனுக்கு ஏதாவது பண்ணணுமா, நான் பண்ணுறேன். ஒரு சமையல் பண்ணணுமா, நான் பண்ணுறேன். வேற ஏதாவது எல்லாம் பண்ணுறேன். ஆனால் வசனத்துக்கு கேட்பதற்கு, அதுக்கு இடம் கொடுப்பதற்கு நம்ம மனசே இல்லை. என்ன நடந்தது? அவர் தெளிவாய் சொல்றார், எப்பா இது உங்களுக்கு என்ன சேதத்தை கொண்டு வரும்? சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, அது ஜீவனுக்கும் வருத்தமும் சேதமும் கொண்டு வரும். அல்லேலூயா. தெளிவாய் சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து வசனம் புறப்பட்டு வரும்போது கேட்கலன்னா என்ன நடக்கும்? அவன் யாரை நம்பினா? சோதரம். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாராதபடி அவ்விடத்தை விட்டு தென்மேற்கு ஸ்தோத்திரம் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவன் 11ஆம் வசனம், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது, ஒரு வீடு கட்டும் போது, ஒரு வாகனம் வாங்கும் போது, ஒரு இடங்கள் வாங்கும் போது ஸ்தோத்திரம் ஜோம் பண்ணி ஆண்டுடைய ஊழியக்காரத்தில் ஒரு ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. அல்லேலூயா. ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. ஏன் செய்யணும்? இல்லைன்னா வாங்கிட்டு போய் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம செய்வோம். நம்ம முதல்ல வாங்குவோம், அப்புறம் பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜோம் பண்ணா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் புறப்படுவதற்கு முன்பதாகவே சொல்றார், நீ இந்த யாத்திரை உனக்கு நல்லதில்லை, தொடங்காத, செய்யாத, போவாத. ஆனா அவங்க கேட்கல. ஏன் தெரியுமா? அனுபவம் உள்ளவருடைய பேச்சை கேட்டான். இதே போல ஒரு வாகனம் வாங்கி நாங்க நல்லா ஆயிட்டோம், இதே போல ஒரு சொத்து வாங்கி வித்து நாங்க நல்லா ஆயிட்டோம், இது போல ஒரு வீடு கட்டி எஸ்டேட் பண்ணி நாங்க நல்லா ஆயிட்டோம் அப்படின்னு அனுபவம் உள்ளவங்களுடைய பேச்சை கேட்டான். கேட்டப்போ கட்டினான், வாங்கினான், புறப்பட்டான். யாத்திரை ஸ்மூத்தா ஆரம்பிச்சது. கொஞ்சம் தூரத்துக்குள்ளே ஈரோ கிலித்தோன் என்கிற ஒரு கொடுங்காற்று உள்ள வந்தது. அல்லேலூயா. ஒரு கொடுங்காற்று உள்ள வந்தது. இப்போ நம்பி இருந்த முதலாவது அடிச்ச அடி இந்த 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 கப்பல் மாலுமி, இந்த எஜமான் நம்பி இருந்த கப்பலுடைய பின்னணியும் உடைஞ்சு சுக்கு நூறா போச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்பி இருந்த பின்னணியும் உடைப்பார் ஆண்டவர். வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நம்பி இருந்த நம்பிக்கையின் பின்னணியத்தை உடைப்பார். சில மனுஷர்கள் கூட இருக்கிறது போல இருக்கும், விட்டுட்டு போயிடுவாங்க. நம்பி கூடவே தொழில் செய்யறது போல இருக்கும், ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உடஞ்சி எல்லா கடன் தலைக்கு மேல. உதவி செய்வேன்னு சொன்னா உதவி செய்ய மாட்டாங்க. நம்பி இருந்த வருமானம் வராது, தடைப்பட்டு போகும், பின்னணி எல்லாம் உடையும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதன் மத்தியில தான் இங்க வந்திருந்துட்டு ஆண்டவரேன்னு கேட்டா அவர் சொல்லுவார், முதல்ல வசனத்துக்கு செவி கொடுப்பியா? எருசலேமில் நீ இருந்தியா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ எருசலேமில் ஒரு வாழ்வு உண்டு, அது நான் சொல்லி முடிக்கிறேன். ஆனால் என்ன சூழ்நிலைமை வந்தாலும் இப்போதும் நீங்கள் வசனத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய எருசலேமில் நான் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் போது மறுபடியும் எருசலேமின் வாழ்வை நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் பாருங்க. மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், 20வது வசனம், அநேக நாளாவது சூரியனையும் நட்சத்திரங்களையும் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றை மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் மறுபடியும் அவர்கள் நடுவே நின்று ஒரு விசை கூட தூக்குவதற்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடி என் சொல்லை கேட்டிருந்தால் கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல, இப்போ நீங்க வந்துட்டீங்க, இப்ப சேதப்பட்டுட்டீங்க, இப்ப வருத்தமும் கண்ணீரும் இருக்குது, சில இழப்புகள் இருக்குது, இருந்துட்டு போகட்டும். ஆனாலும் திடமனதாயிருங்கள். 22வது வசனம், ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்கள் பிராணனுக்கு ஒரு சேதமும் வராது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. மறுபடியும் இரக்கமுள்ள தேவன் நம்மளை தூக்கி எடுப்பதற்கு இதே எருசலேமிலிருந்து கண்ணோக்கமாக இருக்கிறார். எருசலேமிலே கோழி தன் குஞ்சுகளை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வது போல உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு எத்தனையோ தரம் மனதாயிருந்தேன், ஆனால் நீங்களோ கேளாமல் போனீர்கள் என்று என் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இந்த பகல் நேரத்தில் எருசலேமுக்கு என்று ஒரு வாழ்வு இருக்கிறது. எருசலேமிலே தெய்வாலயத்தில் வந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது. அதை எந்த தெய்வ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்பதை கொஞ்ச நேரம்
நேரத்துக்குள்ளே கொஞ்சமாய் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எருசலேமின் வாழ்வை, எருசலேமின் சம்பூரணத்தை, எருசலேமின் பலனை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தின், இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டத்தின் 2வது நாள் பகல் நேரத்திலே ஆண்டவரே, எருசலேம் தேவாலயத்திலே உள்ள நம்பிக்கை, நாங்கள் ஆலயத்திலே வந்தால் எங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்று வருகிறோம், ஆனால் எந்த நன்மையும் காண முடியவில்லையே ஆண்டவரே. ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே ஆண்டவரே. ஒரு துன்மார்க்கன் சொல்லுவது போல, ஆலயத்துக்கு போவதனால் என்ன பிரயோஜனம், சர்வ வல்லவரை நோக்கி ஜெபிப்பதனால் என்ன பிரயோஜனம் என்று தான் என்னுடைய வாழ்க்கையிலே கேட்க வேண்டிய நிலைமைகள் வருகிறது. அது துன்மார்க்கன் கேட்கிறார், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்க வேண்டிய நிலைமைகள் வருகிறதே. ஏன் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? ஆலயத்தினுடைய சம்பூரணத்தினால் ஏன் என் வாழ்க்கை திருப்தியாக்கப்படவில்லை? ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கிடைக்காமலே போகிறது? ஏன் என்னுடைய உபவாசங்கள் மடியிலே திரும்ப வருகிறது? ஏன் என்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்காமல் போகிறது? என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எருசலேமிலிருந்து கிடைக்கிற காரியங்கள், நீ எப்போதும் எருசலேமை விட்டு பிரியாமல் இருக்கணும். நீ எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனங்களை கேட்கணும். நீ எருசலேமுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீ கொடுக்கணும். ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னா ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகணும். ஜெபத்திற்கு என்றால் குடும்பத்தோடு வந்து உட்காரணும். நீ ஜெபம் பண்ணும்போது முதலாவது உன்னை தாழ்த்தணும். ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமில் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுத்து, ஹல்லேலூயா, நான் உன் தாகத்தை தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தங்கள் தாகத்துக்கு தண்ணீர் தேடி அலையும் போது, அது கிடைக்காமல் போகும்போது, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன், நான் அவர்கள் தாகத்தை தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எருசலேமிலே தாகத்தை தீர்க்கிற நீரூற்றுகள் புறப்பட்டு வரும். தாகத்தை தீர்க்கிற நீரூற்றுகள் புறப்பட்டு வரும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் தப்பிதங்கள் எல்லாம் மன்னியும், என் அவசரத்தின் நிமித்தம் வந்த காரியங்கள் எல்லாம் மன்னியும், என் கீழ்ப்படியாமை நிமித்தம் வந்த காரியங்கள் எல்லாம் மன்னியும், எருசலேமிலே இல்லாமல் போன காரியத்தின் நிமித்தம் எனக்கு வந்த தீமைகளை ஒரு விசை கூட மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேளாமல் புறப்பட்டு செய்த காரியங்கள் இன்றைக்கு தோல்வியில இருக்கிறது. ஒரு விஷயங்களுக்கு மனம் இறங்கும், அது நிமித்தம் அநேக வருத்தமும் சஞ்சலமும் அடைகிறோம். வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்களை தூக்கி எடுப்பதற்கு ஒரு மெலித்தா தீவை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மெலித்தா தீவிலே கால் வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு இடம் கொடுக்க விரும்புகிறார். மறுபடியும் நம்மை கட்டி எழுப்ப விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே கேளுங்க. எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே, என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும்.